முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தாய்ப்பான காலை வணக்கம். காலம் கெட்டு போச்சுக்க அப்படின்வாங்க. எந்த ஊரில் இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே இந்த வசனம் கேட்காம இருக்க மாட்டோம். காலம் கெட்டு போச்சுங்கன்னா 23 கெடுத்து 24 தான் வருது. நம்ம குறைஞ்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறதில்ல. என்ன எதனாலன்னா, முன்னாடி சின்ன வயசில் பாருங்களேன், ₹1 கொடுத்து கடையில் போய் புளி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ரசம் வைக்கிறதுக்கு. அப்படி உருட்டி மாம்பழம் சைஸில் கொடுப்பாங்க ₹1. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் போச்சு. அப்புறம் சின்னதாக உருட்டி கொய்யாப்பழம் மாதிரி கொடுப்பான். அப்புறம் ஒரு 6-7 வருஷம் கழித்து அதே புளி ₹1 வாங்க போகும்போது எலுமிச்சம்பழம் அளவு. அப்புறம் ஒரு 4 வருஷம் போகிறப்ப கையை காட்டுங்கன்னு சொல்லி அப்படி இழுவி விட்டாங்க, போங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு புளின்னு எழுதி வச்சுட்டு குறுன்னு முறைச்சி பார்த்துட்டு ஓடி போயிடும். இதுக்கு பேர் தான் காலம் தேஞ்சு போச்சுங்க, காலம் மாறி போச்சுங்கன்றது. அது மாதிரி குட்டி குட்டியாக சில விஷயங்கள். நல்லா கிராமத்தில் குழந்தை பிறகுறப்ப ஆனா பொண்ணா வாங்க. அப்புறம் வரவா செலவா, வரவுனா மாப்பிள்ளை, செலவுனா பொண்ணு. அதே போல் முன்னாடிலாம் இன்னும் அழகாக சொல்லுவாங்க, அந்த பானையில் அரிசி இருக்குது, அது ஒரு காலம். அப்புறம் அது அரிசி இருந்த பானை, இப்போ அது பானை இருந்த இடம். கிராமங்கள்லேயே பாருங்களேன், நெல் போட்டேன் நட்டம், வாழை போட்டேன் நட்டம், கரும்பு போட்டேன் நஷ்டம், பிளாட் போட்டு நல்ல லாபம். கிராமங்கள்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகரத்துக்கு வந்தனால தான் அது பேரே நகரம்னு பேர். நகர்ந்து வந்துட்டாங்க. இப்போ கிராமங்களே ரொம்ப குறைவு. அதுக்காக சொல்கிறது எல்லாமே மாறி. சினிமா பாடல் கூட முன்னால் மெதுவாக இருக்கும். பார்த்தேன் ரசித்தேன் மெதுவாக. இன்னைக்கு சுட பார்த்தேன் சுட ரசித்தேன், சட்டையை கிழிச்சு தெருவில் ஓடிக்கிட்டு. காலத்தில் பூசா தரம்னு சொல்லி. அதனால தான் பெரியவங்களுக்கு ஒரு சலிப்பு. அதனால் எங்கள் அப்பாலாம் 88 வயசில் ஆஸ்பத்திரி போகாமல் வந்தால் நாங்கள் பெருமையாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அப்படி கம்மா தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போனாங்க. ஒரு பக்கம் குளிப்பாங்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் மாடு குளிப்பாட்டுவோம், 2 தண்ணி எடுப்பாங்க. ஒரே குளத்தில் 7 வேளை நடக்கும். ஆனால் ஆஸ்பத்திரி போகாமல் 88 வயசு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வந்ததுனால தான் காலம் மாற்றம்ல அது கரெக்டாக போகுது. 23 வருஷம் முடிஞ்சோன்னா 24 வருஷம், 24 முடிஞ்சு 25. நம்ம தான் மாறிக்கிட்டு வர்றோம்னு சொல்கிறதுக்கு எப்பவுமே மனநிலை வராது. நிலை இடிச்சிருச்சுடுவோம், அது தேடி வந்து இடிச்சது கிடையாது. முள் குத்திருச்சுடுவோம். என்னைக்காவது நம்ம தப்பாக ஒத்துக்கிறோமா? நான் தான் முள்ளு மேலே மீச்சிட்டு யாராவது சொல்லுங்க, கிடையாது. இதுக்கு பேர் தான் படிப்படியாக குறையுது. முன்னாடி பாருங்களேன், பழத்தை அப்படியே முழுசாக சாப்பிட்டோம். ஏன்னா அதுலேயும் விட்டமின் இருக்குது, தோல் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு சத்து இருக்குன்றக்காக பழத்தை முழுசாக சாப்பிட்டோம். அப்புறம் என்ன செஞ்சோம், தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த சொலையை மட்டும் கனியை மட்டும் சாப்பிட்டோம். இப்போ என்ன செஞ்சுட்டான், மிக்சியில் போட்டு சாரை மட்டும் எடுத்து குடிக்கிறான். இப்போ அது முடிஞ்சது. சார்வோ எல்லாத்தையும் கலந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்வேன்னா, பிளாஸ்டிக்கில் பழங்களை தொங்க விட்டுருப்பேன். இதுதான் மாம்பழம் அப்படின்னு உத்து பார்த்துட்டு ஓடி போயிடுவான். அப்படி ஆயிடுச்சு சாப்பாடே. அன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட்டோம், இப்போ குக் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதுவும் சில லேடிஸ் பொண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சுடுதண்ணியை குடிக்குது. சுடுதண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவானாங்க, அது நவநாகரியமா. இப்படி தாங்க. முன்னாடி இந்த சாப்பிட்றவன், ஆல்கஹால் சாப்பிட்றவன் கிராமத்தில் ஏதோ 2-3 பேர் இருப்பாங்க. அப்படியே மறைஞ்சு அப்படி இந்த கம்மா பக்கம் ஆலமரத்தை பக்கம் போய் குடிச்சிட்டு வரும். பயந்துக்கிட்டே போவாங்க. ஊருக்குள்ளே 4 பேர் இருப்பான். இப்போ குடிக்காதவன் குடித்தவனை பார்த்து பயந்து போகிறான். ஐயோ பார்த்துருவானோ, திட்டிடுவாங்களோ. அதனால தான் இன்றைக்கெலாம் அந்த சம்பவம் பார்க்குறோம். அறிஞர் அண்ணா சொல்லுவார் பாருங்க, வெளிநாடுகளில் மதுவை மனிதன் குடிக்கிறான், ஆனால் நம்ம நாட்டில் தான் மது மனிதனவே குடிக்குது. பார்த்தீங்களா? அது எதுக்கு? அதுக்கு பேர் மதுன்னா மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடியும். பார்க்குறோம் திறந்தோறும் எவ்வளோ மாறிக்கிடுச்சு. இதுக்கு பேர் தாங்க காலம் மாற்றம். அன்னைக்கு மறைஞ்சு போனவன் குடிக்கிறவன் போனான். இப்போ குடிக்காதவன் குடித்தவனை பார்த்து பயந்து வந்து போகிறான். அன்னைக்கு ஸ்டூடெண்ட் பயந்து போவான். ஐயோ சார்னை என்ன கேட்பாரோ, கோமூர் கேட்பாரோ அப்படின்னு பயந்து போவான். இன்னைக்கு வாத்தியார் பயந்து போகிறான். முதல்ல வீட்டுன்னு தப்பிச்சா போக முடியாது. ஏன்னா குச்சி எடுத்து ஓங்குனா எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். பாருங்க நண்பர்களே, வாத்தியார் அடிக்கிறார், துன்புறுத்துறார், இதை கேட்க நாதி இல்லையா அப்படின்னு போட்டு உடனே நியூஸில் போட்டுட்டேன். ஆனால் வாத்தியார் பயந்து போகிறார். இப்படி தான் சார். நல்லா ஒரு சினிமாவில் ஒரு காட்சி, ஒரு கதாநாயகி கடத்திட்டு போனால் அப்படி தேட்டரில் இருக்க 400 பேரும் கதறுவாங்க, தலைவா வா காப்பாற்று. இப்பயும் அதே மாதிரி ஒரு காட்சி, ஹீரோ வந்து காப்பாற்றுனா தேட்டரில் இருக்க தேவையில்லாமல் இந்த நேரம் வந்தார். மனநிலையும் சரி, கலாச்சாரம் சரி, பண்பாடு எல்லாமே மாறி இருக்க பேர் தான் நம்மளாக காலம் மாற்றம்னு சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் பழமைக்கு, நல்ல விஷயத்துக்கு, கலாச்சாரத்துக்கு மாறுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அதுவான் நிரந்தர சந்தோஷம் கூட. மீண்டும் சந்திப்போம்.